அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வின் அத்தனை துயரங்களுக்கும் கவலைகளுக்கும் மருந்தாக, நம்முடைய மனதில் அமைதிக்கு காரணமாக, நம்முடைய பாவங்களை அழித்து நம்முடைய மனப்பாங்கை மேம்படுத்தும் ஒரு அற்புதமான வழிபாடுதான் தொழுகை. ஆனால் எத்தனை பேருக்கு நம்முடைய தொழுகை ஒரு உயிரோட்டமான ஆனந்தமான அனுபவமாக இருக்கின்றது? தொழுகை நமக்கு பாரமாக அல்லாமல் ஒரு சுகமான தருணமாக மாற வேண்டுமென்றால் அதை உயிரோட்டமாக்குவதற்கான வழிகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். இஸ்லாம் இதற்கான எளிய நடைமுறை சாத்தியமான பல வழிகளை நமக்கு கற்றுத்தருகின்றது. முதலாவது, மனதை ஒருமுகப்படுத்தும் ஒழு. தொழுகையின் ஆன்மா அதன் துவக்கத்திலிருந்தே தொடங்கிவிடுகின்றது. அதுதான் ஒழு. ஒழு என்பது வெறும் முகம் கழுவுவது அல்ல, அது ஒரு வணக்கம், இபாதத். ஒழு செய்யும்போது நாம் நம்முடைய மனதை தொழுகைக்காக தயார் செய்ய வேண்டும். ஒழு செய்யும்போது, யா அல்லாஹ், உன்னை தொழுவதற்காக இந்த ஒழுவை செய்கிறேன் என்ற நியத் நோக்கம் மனதில் வர வேண்டும். ஒழுவின் ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் போதும் அந்த உறுப்புகள் செய்த பாவங்கள் நீங்குகின்றன என்ற உணர்வோடு செய்ய வேண்டும். நான் கையால் செய்த பாவங்கள், வாயால் பேசிய பாவங்கள், கண்ணால் பார்த்த பாவங்கள் என்று நினைத்து உணர்ந்து ஒழு செய்யுங்கள். ஒழு செய்தவுடன் வேறு காரியம் ஈடுபடாமல் உடனடியாக தொழுகைக்கு செல்வது அந்த வணக்கத்தின் தொடர்ச்சியை பேண உதவும். ஒழுவின் முக்கியத்துவத்துக்கு ஒரு உதாரணம் புகழ்பெற்ற ஹதீஸ். மெஹ்ராஜ் பயணத்தில் சொர்க்கத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவளின் காலடி ஓசையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் எப்பொழுதும் ஒழு செய்தாலும் 2 ரக்காய் தொழாமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள். ஆம், ஒழுவுக்கு பிறகு தொழுவது சிறிய பாவங்களை கூட அழித்துவிடும். இரண்டாவது, கவனத்தை கிடைக்காத தொழுகையிடம். தொழுகையின் உயிரோட்டத்துக்கு அது தொழப்படும் இடமும் முக்கியமானது. பூமி முழுவதும் தொழுகைக்கான இடம்தான் என்றாலும் நம் கவனத்தை கலைக்காத ஒரு இடம் சிறந்தது. வீட்டில் தொழும்போது நம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அமைதியான நல்ல காற்றோட்டமுள்ள ஒரு மூலையை தேர்ந்தெடுக்கலாம். முடிந்தால் வீட்டிலே ஒரு பிரேயர் ரூம் அமைப்பது மிக சிறந்த காரியம். இது நம் மனதை உடனடியாக வணக்கத்துக்கு தயாரப்படுத்தும். ஆண்களும் பெண்களும் சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவது சுன்னத்தாகும். தொழுகை விரிப்பு. நம்முடைய கவனத்தை திசை திருப்பாமல் எளிமையான வடிவமைப்பில் இருக்க வேண்டும். அல்லது அதில் காஃபா அல்லது வேறு படங்கள் இருப்பது நம்முடைய பார்வை வேறு சிந்தனைக்கு இழுத்து சென்றுவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அலங்கரிக்கப்பட்ட போர்வை ஒன்றை போர்த்தி தொழும்போது அதன் அலங்காரங்கள் அவருடைய கவனத்தை கலைத்தன. தொழுகை முடிந்தவுடன் அதை அகற்றிவிட சொன்னார்கள். தொழுகையின் போது முன்னால் ஒரு தடுப்பு அமைத்துக் கொள்வது பிறர் குறுக்கே செல்வதை தடுத்து நம்முடைய கவனத்தை சிதறவிடாமல் காக்கும். மூன்றாவது, உளப்பூர்வமான நியத், நோக்கம் மற்றும் தக்பீர். தொழுகைக்குள் நுழையும் போது நம்முடைய இதயமும் உடலும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது உள்ளத்தில் செயல். யா அல்லாஹ், உனக்காக இந்த ஃபர்லான லுக தொழுகையை தொழ வருகின்றிருக்கின்றேன் என்று மனதுக்குள் நினைத்தால் போதும். அதை வாய்விட்டு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பார்வை. தொழுகையை நம்முடைய பார்வை நாம் சுஜூது செய்யும் இருக்கும் இடத்தில்தான் இருக்க வேண்டும். தேவை இல்லாமல் அங்கும் இங்கும் பார்ப்பது ஷைத்தானின் வேலையாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்துள்ளார். குறிப்பாக வானத்தை நோக்கி பார்ப்பது ஒரு பெரும் பாவம். அவ்வாறு செய்பவர்களின் பார்வை பறிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார். தக்பீர். அல்லாஹ் அக்பர் என்று கையை உயர்த்தும் பொழுது ஒரு ஆழ்ந்த உணர்வோடு செல்லுங்கள். அல்லாஹ் அக்பர் என்று கையை உயர்த்தும் பொழுது
ஒரு ஆழ்ந்த உணர்வோடு சொல்லுங்கள், அல்லாஹ்வே மிகப்பெரியவன், இந்த உலகில் உள்ள அனைத்தும் என் முதுகுக்கு பின்னால் வீசப்படுகிறது என்ற உணர்வுடன் அந்த தக்பீரை சொல்லுங்கள். 4வது, உடல் மற்றும் உள்ளத்தின் தூய்மை. தொழுகை ஒரு ஆன்மீக அனுபவமாக மாற நம்முடைய உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழுவை புதுப்பிப்பது மிக சிறந்தது. மலஜல உணர்வுகளை அடக்கி கொண்டு தொழ வேண்டாம். விருப்பமான சாப்பாடு தயாராக இருக்கும்போது முதலில் சாப்பிட்டுவிட்டு பிறகு மன அமைதியுடன் தொழுங்கள். அதேபோல் தூக்கம் வரும்போது சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு தொழுங்கள். இந்த நடைமுறை விஷயங்கள் உங்கள் தொழுகையின் உயிரோட்டத்தை அதிகரிக்கும். 5வது, பொருள் உணர்ந்து ஓதுதல் மற்றும் அமைதியான செயல்பாடு. பல வருடங்களாக நாம் வஜ்ஹத் அல்ஹம்த் தஹியாத் போன்றவற்றை பொருள் உணராமல் ஓதி வருகின்றோம். இனிமேல் அவற்றின் பொருளை புரிந்து கொண்டு ஓதுங்கள். அல்ஹம்து சூரா ஓதும்போதும் அதன் பொருள் உணர்ந்து ஓதினால் உங்களை அறியாமலே கண்கள் குளிரும். அதுதான் தொழுகையின் உண்மையான இன்பம். ருக்கு மற்றும் சுஜூத் செய்யும்போதும் அவசரப்பட வேண்டாம். அமைதியான நிதானமாக செய்யுங்கள். ருக்குவில் முதுகு நேராக இருக்க வேண்டும். சுஜூதில் 7 உறுப்புகளும் தரையில் பட வேண்டும். இந்த 7 உறுப்புகளும் தரையில் படும்போது அல்லாஹ்விடம் நாம் மிக நெருக்கமாக இருக்கின்றோம். சுஜூதில் அதிக துவாக்கள் கேளுங்கள். அரபில் தெரியவில்லை என்றால் உங்களுடைய சொந்த மொழியிலே கேளுங்கள். அழுகையோடு கெஞ்சலோடு கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவற்றை அங்கீகரிப்பான். இந்த வழிகளை பின்பற்றி நம்முடைய தொழுகையை உயிரோட்டமாக அமைத்து கொள்வோம். தொழுகை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை தடுக்கும். நம்முடைய மனதுக்கு நிம்மதியை தரும். கண்களுக்கு குளிர்ச்சியாக அமையும். நம்முடைய தொழுகை சீராக இருந்தால் நம்முடைய வாழ்வில் மற்ற அனைத்து அம்சங்களும் சீராகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகை என்று கூறினார்கள். எனவே தொழுகையை முறையாக பேணுவோம். இந்த வழிகளை பின்பற்றி நம்முடைய தொழுகையை ஒரு அரிய பொக்கிஷமாக மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தொழக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.